மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னார்கள், திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை நீங்கள் சபையில் வைக்கவில்லை என்று 2 முறை கேட்டு, நான் திருப்புகழ் ஓய்வு பெற்ற அதிகாரி திருப்புகழ் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. 31/1/2022 இடைக்கால அறிக்கை தந்தது. 14/3/2023 அன்று இறுதி அறிக்கை தந்தது. அப்போது தலைமை செயலாளராக இருந்த திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், அப்போது பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ககன் சிங் பேடி அவர்கள் ஐஏஎஸ் உள்ளிட்ட சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையிலே மாண்பு முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவரிடம் இந்த கமிட்டி ஆய்வறிக்கை அளித்தது. அதில் அவசரகால தீர்வு, நீண்டகால தீர்வு என பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசரகால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக அவர் சொன்னார்கள். இங்கே